ஹே கைஸ், இன்னைக்கு நாம கவின் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மாஸ்க் படத்தை பத்தி பேச போறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், நம்ம சினிமாவை விமர்சனம் பண்றோங்கிற பேர்ல மற்ற சேனல்கள்ல ஏதோ சினிமா விமர்சன விஞ்ஞானி ரேஞ்சுக்கு அந்த படத்தை அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நாம அப்படியெல்லாம் பேச போறது இல்ல. ஒரு மிடில் கிளாஸ் சினிமா ரசிகனா ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தானக்கா அந்த படம் பத்தி நம்ம மனசுக்குள்ள என்னமெல்லாம் தோணுச்சுங்கிறத பத்தியும் அந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பத்தியும் சும்மா ஒரு நண்பன் கிட்ட ஜாலியா டிஸ்கஷன் பண்ற ஸ்டைல தான் நம்மளுடைய வீடியோக்கள் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம ஆண்ட்ரியா தயாரிச்சு வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவின் ஹீரோவா நடிச்சிருக்கிற மாஸ்க் படத்தை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாஸ்க் அப்படிங்கிற டைட்டில் கேட்ட உடனே யாருக்கெல்லாம் ஹாலிவுட்ல ஜிம் கேரிங்கிற ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகர் நடிச்சு ரிலீஸ் ஆன சூப்பர் டூப்பர் ஹிட்டான அந்த மாஸ்க் படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க கண்டிப்பா ஒரு 90 கிட்ஸா இருந்தானாக்கா ஹாலிவுட்ல ஜிம் கேரி நடிச்சு ரிலீஸ் ஆன இந்த மாஸ்க் படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் கண்டிப்பா பார்த்திருக்க கூட செஞ்சிருப்பீங்க. ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அந்த படத்துல அவர் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் எல்லாம் இன்னைக்குமே நம்ம மனசுல அப்படியே மறக்காம இருக்குது. அவருடைய மூக்கு, கண்ணு, வாய் சொல்லிட்டு என்னமா மேஜிக் பண்ணும். நீங்க ஹாலிவுட் படங்களை பார்க்கக்கூடிய ஆளா இல்லாட்டியும் கூட சினிமா செய்திகளை ரசிச்சு படிக்கக்கூடிய ஒரு சினிமா ரசிகனா இருந்தா கூட இந்த ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன மாஸ்க் படத்தை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி மாஸ்க்ங்கிற டைட்டில கேட்ட உடனே நமக்கு அந்த ஹாலிவுட் மாஸ்க் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த டைட்டில தூக்கி எதுக்குறா தமிழ்ல கவின் ஹீரோவா நடிக்கிற படத்துக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இயல்பாகவே எல்லாத்துக்குமே ஒரு சிந்தனை வரத்தான் செய்யும். படத்துடைய ட்ரைலர்ல பார்த்தானாக்கா அப்படியே இந்த ஸ்டோரி நேரேட் பண்ற வாய்ஸ் ஓவர்ல பார்த்தானாக்கா நம்ம நெல்சன் அவருக்கே உண்டான ஸ்டைல்ல சின்ன சின்ன காமெடியான ஜோக்குகள் எல்லாம் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த படத்துக்கு மேல நமக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்படின்னா கவின் ஹீரோவா நடிச்சிருக்காரு, அதனால உனக்கு இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகமாகலையாப்பான்னு கேட்டானாக்கா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்ம நடிகர் கவினை பார்க்கும்போது இன்னமும் நமக்கு ஒரு பெரிய தமிழ் ஹீரோவா நம்ம மனசுல பதியல. அவரை பார்த்த உடனே நமக்கு விஜய் டிவி சரவணன் மீனாட்சி தொடர்தான் இப்பவும் கூட ஞாபகத்து வருதுன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஒரு சீசன்ல அவர் நடிச்சிட்டு இருந்தப்ப லாஸ்ட்லியாவை லவ் பண்றேங்கிற பேர்ல இவர் பண்ணக்கூடிய அலப்பறைகளும், அந்த டைம்ல இன்னொரு ஆளா அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்த டைரக்டர் சேரனை போட்டு இவர் காண்டேத்தினதும், அவரை போட்டு மறைமுகமா படாத பாடுபடுத்தினதும் நம்ம மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சதுனால அதை மறக்கடிக்கிற அளவுக்கு தமிழ்ல இவர் ஒரு பெரிய ஹிட் எதுவும் கொடுக்காதனாலயோ என்னவோ தெரியல, கவினை பார்த்த உடனே நமக்கு இந்த விஜய் டிவி பிக் பாஸ் எல்லாம் தான் ஞாபகத்துக்கு இருந்தே தவிர ஒரு பெரிய சினிமா ஹீரோவா நம்ம மனசுல இன்னும் அவரு ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. இதுக்கும் இவரு 4-5 தமிழ் படங்கள்ல நடிச்சிட்டாரு. லாஸ்டா டாடான்னு ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தையும் கொடுத்துட்டாரு. அப்பவும் கூட பாருங்க, இவர் பார்த்த உடனே நமக்கு சரவணன் மீனாட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பண்றது, இவரு ஆரம்பத்துல லிஃப்ட்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. உண்மையாலுமே சூப்பரான படம், பார்க்கலன்னா போய் பாருங்க. அந்த படத்துல நம்ம கவின் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் டாடா படத்துலயும் கூட ஒரு அப்பா கேரக்டர்ல சும்மா அசத்தி இருப்பாரு. இந்த 2-3 படங்கள்ல அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த விஜய் டிவி சீரியல் நடிகர் சரவணன் மீனாட்சி, பிக் பாஸ் லாஸ்லியா, இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் பம்பர் ஹிட் அவர் இன்னும் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த மாஸ்க் படத்துல பார்த்தோன்னாக்கா உண்மையாலுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல ஒரு எச்ச கேரக்டர் பண்ணியிருக்காரு. கெட்ட ஹராத்தா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் சைடு கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஹீரோவா நம்ம கவின் நடிச்சிருக்காரு. அதனாலயோ என்னவோ இவர் ஒரு எச்சையான கேரக்டர்ல இருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்ப கட்டத்துல சில காட்சிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய மாதிரியான காட்சிகளா இல்லை. அதனால இந்த படம் ஒரு 18+ படம் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கவின் ஒரு நைட் ரொமான்ஸ் வேலைக்காக வேண்டி ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல ஒரு ஹெல்மெட் வேணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அர்ஜென்டா வாங்குறதுக்காக வேண்டி பைக் எடுத்துட்டு அப்படியே நைட் டைம்ல வண்டியை தேடிட்டே போயிட்டு இருப்பாரு. எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாரு. செக்யூரிட்டி பார்த்தானா சாத்தாதீங்க சாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு பைக் அர்ஜென்டா நிறுத்திட்டு அந்த செக்யூரிட்டி அப்படியே அந்த சட்டை அப்படியே இறக்கிட்டே இருப்பாரு. கடைசியில பார்த்தா ஒரு 1.5 அடி கேப்பு தான் இருக்கும். ஓடி போய் அந்த வண்டியை நிறுத்திட்டு படுத்ததுக்குள்ள தலையை விடுவாரு பாருங்க. அந்த இடத்துல சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங்கான சீன் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இன்டர்வல் பிளாக் செம்மையா இருக்கும். ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு NGO கேரக்டர்ல பூமி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க நம்ம ஆண்ட்ரியா. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு அழகான சொர்ணாக்காவா நடிச்சிருக்காங்க நம்ம ஆண்ட்ரியா. அப்பா வில்லத்தனத்துல சும்மா அசத்தி இருக்காங்க, மிரட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் சில சீன்ல எல்லாம் நம்ம கவின் வந்து க்ளோஸ்ல வந்து ஆண்ட்ரியாவை கடுப்பாக்குற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனும் அவருடைய மேனரிசம் எல்லாமே சும்மா அசத்தலா இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு டாக்டர் படம் ஞாபகத்துக்கு வரும். டாக்டர் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு.
அந்த படமும் ஒரு கொள்ளை கும்பலை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே போகக்கூடிய ஒரு ஹீரோ மையமா எடுத்துப்பட்ட கதை. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு பெரிய 450 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்படியே தொடர்ந்து போகக்கூடிய ஒரு ஹீரோ கேரக்டர் கதை. டாக்டர் படத்துல ஹீரோ வரக்கூடிய எஸ்கே பார்த்தானாக்கா ரொம்ப ஜென்யூனா ரொம்ப டீசென்டான ஒரு என்ன சொல்றது டிசிப்ளினான ஒரு ஹீரோவா அந்த கேரக்டர் இருக்கும். அதுக்கு நேர்மாறா இந்த மாஸ்க் படத்துல ஹீரோவா இருக்கக்கூடிய கவின் கேரக்டர் பார்த்தானாக்கா ஒரு கெட்ட 7 ஹராத்தா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. டாக்டர் படமும் ஒரு பிளாக் காமெடி வகையை சேர்ந்த ஒரு படம் தான். இந்த படத்துலயும் அந்த மாதிரி பிளாக் காமெடி நிறைய அப்படியே தூவி விட்டுருக்காங்க. இந்த படத்துடைய கலர் டோனும் டாக்டர் படத்துடைய கலர் டோனும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இல்லாம அந்த படத்துல நடிச்ச அர்ச்சனா கேரக்டர் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க. நம்ம நெல்சனோட வாய்ஸும் அப்பப்போ வர்றதால டாக்டர் படம் நம்ம மனசுக்குள்ள வந்து போகுது. இந்த படத்தோட கதை என்னன்னு சிம்பிளா சொன்னா, ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல ஒரு 450 கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்ச ஒரு கொள்ள கும்பல் வந்து ஒரு நைட் நேரத்துல அந்த மாலையே ஹைஜாக் பண்ணி அப்படியே அபேஸ் பண்ணிட்டு, அதாவது 450 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த 450 கோடி ரூபாய் பணம் அங்க ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பவன்குமாருக்கும், ஒரு பெண்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக வேண்டி ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனமா தொண்டு சொன்னா கெட்ட வார்த்தையோ, பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒரு என்ஜிஓ அமைப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய இல்ல தொண்டு நிறுவனம்னே சொல்லணும். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அந்த தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ரியாவுக்கும் சொந்தமானதா இருக்குது. ஒரு அரசியல்வாதியும் ஒரு பெரிய என்ஜிஓவும் இன்க்ளூடிங்கா இருக்கக்கூடிய அந்த 450 கோடி ரூபாய் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய போலீஸ் டீம் கிட்ட ஒப்படைக்காம ஒரு சின்னதா பிரைவேட்டா டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய கவின் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துல ஒரு பங்கு நம்ம கவின் கிட்டையும் இருக்கும். ஆனா அந்த கவினையே தான் இந்த பணத்தை யாரு கொள்ளையடிச்சாங்கிறத பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை கொடுக்குறாங்க. எப்படி உங்களுக்கே டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி படத்துல நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. படம் ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஓடுது. இன்னைக்கு பெரிய ஹீரோக்கள் பெரிய இயக்குநர்கள் எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறைய படங்கள் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் 2:50 நிமிஷம் 3 மணி நேரத்துக்கிட்ட ஓடிட்டு இருக்குதா. இந்த படங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அதாவது ஒரு படத்தை 3 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த படத்துல ஓப்பனிங்ல நம்ம பார்த்த சீன் எல்லாம் ஏதோ படம் முடிஞ்சு வரும்போது 3 நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அந்த அளவுக்கு படங்கள் எல்லாம் ரொம்ப லென்த்தியா இருக்குது. இந்த விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதாலையோ என்னவோ தெரியல, இந்த படத்தை ஷார்ப்பா ஒரு 2 மணி நேரத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டா, சில காட்சிகளை எல்லாம் சீனா கன்வெர்ட் பண்ணி சொன்னாதான் நம்ம மனசுல பதியும். ஆனா நெல்சனோட வாய்ஸ் ஓவர்லயே நிறைய சம்பவங்களை அப்படியே வசனங்களா உச்சரிச்சுட்டு போயிடுறதாலையோ என்னவோ தெரியல, சில சம்பவங்கள் எல்லாம் காட்சியா மனசுல பதிய மாட்டேங்குது. சில விஷயங்களை எல்லாம் காட்சியாகவும் எடுத்து ரசிகர்களுக்கு காட்டினாதான் அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஆனாலும் 2 மணி நேரத்துக்கு சும்மா பரபரப்பா கலகலப்பா எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த படத்தை சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக்கும் நாமளே எதிர்பார்க்காத மாதிரி எண்டில் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸும் வச்சு உண்மையிலுமே அசத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன கேரக்டர்ல கூட முக்கியமான நபர்கள் நடிச்சிருக்காங்க. கவினோட மாமனார் வரக்கூடிய இந்த சார்லியை வச்சு அப்பப்போ சில சீன்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. இவர் எதுக்கடா அப்படி கொடுக்காம இருக்கா நடந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி நமக்கு சின்னதா ஒரு டவுட் வரும். ஆனா இவரை வச்சு கிளைமேக்ஸ்ல நாம எதிர்பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சர்ப்ரைசிங்கான கிளைமேக்ஸ் எண்ட் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரசிகமா இருந்துச்சு. இந்த ஆண்ட்ரியாவுக்கு அல்லக்கையா ஒரு கேரக்டர் வருவார். இந்த படத்தை அவருக்கு பேரு பேட்டரி. பேட்டரி சொல்லி அடிக்கடி நிறைய விஷயங்களுக்காக வேண்டி ஆண்ட்ரியா அவரை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த பேட்டரி பார்த்தானாக்கா ஆளை பாக்குறது சும்மா அப்படியே ஹைட்டும் வெயிட்டும் இல்லாம குட்டையா இருப்பாரு பாத்தீங்களா, அந்த சித்திரக்குள்ளன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டைல் இருப்பாரு. ஆனா செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. உண்மையாலுமே அவருடைய பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, ஆக்டிங் எல்லாமே வேற லெவல் சூப்பரா இருக்குது. பேட்டரிங்கிற கேரக்டர் நேமுக்கு தகுந்த அப்படியே ஃபுல் சார்ஜிங்கா செம்ம எனர்ஜியா இருக்காரு மனுஷன். நம்ம கவினோட அப்பா வந்து ஒரு பழைய ஹோட்டல் வச்சிருப்பாரு. இன்னமும் கையிலேயே பில் எழுதி கொடுக்குற மாதிரியான ஒரு ஹோட்டல் வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய பொண்ணுகளை எல்லாம் கண்ணிலேயே பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு பல வேலைகளுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாரு நம்ம கவின். அப்படி அந்த ஹோட்டலுக்கு ரீல்ஸ் எல்லாம் போட்டு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணு கிட்ட, ஆஹா உங்க வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்து நான் பார்ப்பேங்க, நான் லைக் பண்ணிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்கிற பேர்ல அந்த பொண்ணுக்கு ரூட்டை விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படியே பாண்டிச்சேரி பக்கம் போலான்னு சொல்லிட்டு கார்ல அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல வண்டி நின்று இருக்குமா, அந்த பொண்ணு அப்படியே எதேச்சியா மொபைல்ல நம்ம ரெட்டைவால் குருவி படத்துல ராஜராஜ சோழன் நான் சொல்லி அந்த மோகன் பாட்டு இருக்கு பாத்தீங்களா, பாப்புலரான பாட்டு, அந்த பாட்டை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம கவின், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு, இந்த பாட்டு பிடிக்காத ஆள் யாராச்சும் இருப்பாங்களா அப்படிம்பாங்களா. நானும் இந்த மோகன் மாதிரி தாங்க, எனக்கு கல்யாணம் போயிடுச்சு, எனக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு குழந்தை இருக்குங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாரு. உடனே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்னடான்னு கேட்டேனாக்கா, நானும்
மோகன் மாதிரி தாங்க. வானத்தை போல ரீல்ஸ் ஒன்று போட்டேன், அது சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வானத்தை போல ரீல்ஸ் பாட்டுல வயசான விஜயகாந்த் கேரக்டர் நடிச்சிருப்பாரு, அவர் தாங்க என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடும். உடனே அந்த இடத்துல அந்த பாட்டு மோகனுங்கிற கேரக்டர் பழைய மோகனை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே நான் சொல்லும் போது உங்களுக்கு கேட்கறதுக்கு பெருசா இருக்காது, ஆனா படத்துல பாருங்க வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொங்கல் சாப்பிடும் போது அதுல அப்படியே முந்திரி தூவி இருக்கும்போது சாப்பிடும் போது நாக்கில் அப்படி சும்மா நறுக்கு நறுக்குன்னு கடி விட்டானுக்கா எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த படத்துல அங்கங்க பிளாக் காமெடியை தூவி இருக்காங்க. படம் ஃபுல்லாவே அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. படத்தோட ஓப்பன்ல ரீல்ஸை வச்சு ஒரு பாட்டை வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்ல சும்மா ரித்தமா இருக்கும். ஆனா தனியா அந்த பாட்டை கேட்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. படத்தோட படமா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறமா இன்டர்வல் பிளாக்ல அந்த ஷாப்பிங் மால்ல ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, அதுவும் அந்த கதையோட பார்க்கும்போது சூப்பராகவே மேட்சிங்கா இருக்கும். அப்புறமா ஒரு பார் சாங்கு, கிளாமர் சாங் வச்சிருப்பாங்க. பெரிய மோசம் கிடையாது, பாட்டெல்லாம் படத்தோட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. படத்தோட கேமரா ஒர்க்கு ஆர்டி ராஜசேகர் பண்ணியிருக்காரு. இவர் தான் காக்க காக்க படத்துக்கு கேமராமேன் நினைக்கிறேன். படத்துல நிறைய இரவு நேர காட்சிகள் எல்லாம் வரும். அந்த காட்சிகள் எல்லாம் ராஜசேகர் உண்மையாலுமே சூப்பராகவே படப்பிடிப்பு பண்ணியிருக்காரு. அப்புறமா இந்த படத்தை புதுசா அறிமுக ஒரு இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. ஏதோ ஒரு பேர் வாயில நுழையாத மாதிரியான ஒரு பேர் தான். உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் படத்தை ரொம்பவே சூப்பரா டாப்பா கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அப்புறமா ஒரு பிளாஷ்பேக் சீன்ல நம்ம ஜார்ஜ் மரியம் வர்றாரு. உண்மையாலுமே அந்த பிளாஷ்பேக்கும் கொஞ்சம் சென்டிமெண்டா டச்சிங்கா இருக்கும். அதுவும் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. கவினுடைய அப்பா ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஹோட்டல்ல வரக்கூடிய சில கேரக்டர்கள் எல்லாமே அவங்க ஒரு மாதிரியான அலப்பறையை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். கவின் ஃபர்ஸ்ட் ரூட் விடுவார் பாத்தீங்கன்னா, ரூஹானி சர்மா நினைக்கிற அவங்க நேம். அவங்களும் அவங்களுடைய கேரக்டர் உண்மையாலுமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல இந்த பணத்தை யாரு கொள்ளையடிச்சா, எதுக்கு கொள்ளையடிச்சா அப்படிங்கறதெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. உண்மையாலுமே ரசிக்கிற மாதிரி, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. அந்த வகையில கவின் இது வரைக்கும் நிறைய படங்களை கொடுத்திருந்தாலும் மனசுல பதிகிற மாதிரியான ஒரு படமே கொடுக்கலன்னு சொன்னோம் பாத்தீங்களா. இனிமேல் கவினை நினைச்சானாக்கா நமக்கு இந்த மாஸ்க் படம் மனசுல ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு இந்த படத்தை கச்சிதமா கொடுத்துருக்காங்க. என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாஸ்க் படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கிறத பற்றியும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.